ஒருவர் ஒரு கிராமத்தில் பேக்கரி ஒன்றை தொடங்க எண்ணினார். அதற்கு தேவையான பொருட்களை அருகில் இருக்கும் விவசாயிகளிடமே வாங்கினார். பேக்கரி என்பதால் பால் சார்ந்த பொருட்கள் தேவைப்பட்டது. எனவே ஒரு பால்காரரிடம், நீ எனக்கு வெண்ணெயாக செய்து கொடு என்று ஒப்பந்தம் செய்தார். தினமும் அவர் கேட்கும் வெண்ணெயை செய்து கொடுப்பார். ஒரு நாள் பேக்கரி உரிமையாளருக்கு சந்தேகம் எழுந்தது. வெண்ணெயை எடை போட்டு பார்த்து அது சரியான அளவில் இல்லாமல் எடை குறைந்து இருப்பதை கண்டார். உடனே அவர், இப்படி எத்தனை நாட்கள் என்னை ஏமாற்றி வந்தாய் என நீதிபதியிடம் அழைத்தார். நீதிபதி அவரிடம் ஏன் இப்படி செய்தாய் என கேட்டதும், நீதிபதி அவர்களே, நான் பால் வியாபாரி. என்னிடம் வெண்ணெயை எடை போடும் தராசு இல்லை. நான் என் வீட்டிற்கு இந்த பேக்கரியில் இருந்துதான் ரொட்டி துண்டுகளை வாங்கி வருவேன். அவர் எந்த அளவை கேட்கிறாரோ ரொட்டி துண்டுகளை வைத்து வெண்ணெயை கொடுத்து வந்தேன் என்றதும் பேக்கரி உரிமையாளருக்கு தான் செய்த தவறு புரிந்தது. யாராக இருந்தாலும் நாம் ஒருவரை ஏமாற்றினால் நாம் இன்னொரு வழியில் ஏமாற்றப்படுவோம் என்பதை உணர்ந்தால் போலி செயலுக்கு இடம் இல்லை.